தன் வீரத்திற்கு ஏற்பட்ட இழுக்காக யவனர்களின் தலைவன் கருதினான். தலைவன் பெரும் உக்கிரத்துடன் தாக்க தனது இடக்கையை உடலின் பின்னால் நகர்த்தி கொண்ட பாரி நின்ற இடத்திலேயே சிறிதளவு உடலை விலக்கி மின்னலாய் கையை மட்டும் நகர்த்தி தாக்குதலை சமாளிக்க, வாட்பயிற்சியில் உச்சமடைந்த பாரியின் உன்னத வாட்திறமையை அதியன் கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான். வாழ்வீச்சின் நுட்பமும் வேகமும் பேராற்றலும் ஒருங்கே உடலின் ஒவ்வொரு அணுவிலும் உள்ளுணர்விலும் உறைந்திருக்கும் ஒருவனால் மட்டுமே இத்தகைய பேராண்மையை வெளிப்படுத்த முடியும். விராட நாட்டுடன் நடந்த போரில் ராசசிம்மன் வாழ்வீச்சை கண்டு வியந்திருந்த கடம்பன் இப்போது பிரமித்து நின்றான். பாரியின் கையில் நீள்வாள் அதிவேகமாக நகர்ந்தும் சுழன்றும் தாக்கிக் கொண்டிருக்க, யவனர் தலைவன் பாரியை அச்சுறுத்த தாக்கியபடியே நெருங்கினான். பாரி நின்ற இடத்திலேயே தொடர்ந்து போரிட, வெறியேறிய யவனன் முன்னேறி பாரியின் நெஞ்சை நோக்கி வாளை பாய்ச்சினான். தனது வாளுரையின் நுனியை மேல் நோக்கி பிடித்தவாறு நெஞ்சிற்கு வந்த வாளை நகர்த்திய பாரி தனது மணிக்கட்டை வளைத்து அதிவேகமாக வாள் உரையை யவனனின் காதில் அடிக்க, யவனன் தலைக்குள் இடி முழங்க கண்களில் மின்னல் வெட்டியது. யவன தலைவன் பின்னகர்ந்த போது மீண்டும் வாளை வட்டமாய் எதிர்ப்புறம் சுழற்றிய பாரி முழு வேகத்துடன் யவன தலைவனின் மறுபக்க காதில் அடிக்க, அடித்த வேகத்தில் யவனர் தலைவனின் கழுத்து முழுவதும் ஒடிந்து நிமிர்ந்தது. யவன தலைவனின் காதிலும் மூக்கிலும் குருதி மழையாய் பொழிந்தது. ஒரு அடி முன்னேறி பாரி எட்டி உதைக்க, யவன தலைவன் தூக்கி எறியப்பட்டு கடம்பன் நின்ற இடத்தில் சென்று விழுந்தான். அதியன் ஐம்புலன்களும் இறுகி நின்றான். பாரி முடியனையும் நிலவனையும் கவனிக்க, அடுத்த சில நொடிகளில் இருவரும் யவனர்களை வீழ்த்தினர். பாரியின் வாழ்வீச்சின் பேராற்றலும் பரம்பின் வீரமும் கடம்பனுக்கும் அவன் நண்பர்களுக்கும் புரிந்தது. எந்த இடத்தில் அடித்தால் யானை சரியும் என்று கற்றுத்தரும் வைகலானின் முதன்மை சீடன் பாரியின் ஆற்றலை கண்டு வாரியனின் மனதில் மகிழ்ச்சி கரை புரள, உள்ளம் கூச்சலிட பூரித்து நின்றான். அதியனை நோக்கி திரும்பிய பாரி கன நேரமும் வீணாக்காமல், சொல், எந்த வகையான போரை விரும்புகிறாய் என கேள்வி எழுப்பினான். பாரியின் வாழ்வீச்சை கண்டு மலைத்திருந்த கடம்பனும் அதியனும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். மற்போர் என்றனர் இருவரும் ஒரே நேரத்தில். தேவகுடியினரின் பொழுதுபோக்கே மற்போர்தான். அதில் தலையாயவன் கடம்பன். பல வீரர்களின் எலும்புகளை உடைத்தவன். கற்களை ஆயுதங்களாக பயன்படுத்திய காலத்திற்கு முன்பிருந்து ஆதி மனிதனின் போர் என்பது உடலுடன் உடல் மோதி சரிக்கும் மற்போரே. எந்த விதிகளுக்கும் உட்படாமல் உடலின் அனைத்து உறுப்புகளையும் ஆயுதங்களாய் பயன்படுத்தி எதிராளியை வீழ்த்தும் போர்.